படுத்து ஏ அடிச்சுனா கோண மூத்திரம் விட்டு ஓடி போயிடுவி படுத்தியே கோணையா ஏ சாமியோ ஓடும்போது அப்புறம் கோணையே தான் போகும். உனக்கு அப்படித்தான் சாமி போவோம், உனக்கு எனக்கு அப்படி போவாது சாமி. சமாச்சாரம் எதுக்கு போது தண்டை கத்திட்டு இருக்கிறா? ஏ சாமி நீ யாரு நீ? கமெண்ட்ரே தப்பா பேசக்கூடாதுன்றாங்க. பேசலாமா? தப்பா பேசாத, கரெக்டா நீ பேச வேண்டியது மட்டும் பேசு, வேற எதுவும் பேசாத. நான் இப்ப காலையில வெடி வரைக்கும் நான் பேசலாம், அது மாதிரி பேசு. ஏ ஊரோத்த கவுண்டா? ஊர் ஓரத்த கவுண்டன்னு சொல்லு. எப்படா டேய், எப்படா நான் ஊர பண்ண இப்ப பார்த்தா எனக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறா? ஏ சாமியோ இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நானே பாத்துக்கணும். ஏ சாமியோ நீ சொல்றது இல்ல, நான் ஊரு ஓரத்து கவுண்டர். ஊரு ஓரத்த கவுண்டர், ஊரு ஓரத்து கவுண்டர், ஓரத்த கவுண்டர் அப்படி சொல்லு. ஏ பள்ளத்தோட்ட கவுண்டோ, பள்ளத்து ஓரத்து கவுண்டர். ஓ பள்ளத்தோட்ட கவுண்டர். ஆமா. ஏ சாமியோ உங்க போச்சு எங்களுக்கு தெரியாது, எங்க போச்சு உங்களுக்கு தெரியாது. சாமி நீ பாவாடை கட்டி இருக்கிற, நான் டவுசர் போட்டிருக்கிறேன். உன் போச்சு எனக்கு எப்படி தெரியும், என் போச்சு உனக்கு எப்படி தெரியும்? ஏ சாமி தமிழர் நுழையாது, பெரிய மொட்டை நுழைய. ஏ சாமி தமிழ் நுழையாது. சாமியோ தமிழ் நுழையாத ஒரே வச்சு வச்சு விடுங்க. என்ன சாமி நீ ஆடி போயின்ற, நீ என்ன அடிச்சு பேசுறவா? நீ காட்டுல மேயறவா, நான் இந்த ஊருக்கு விட்ட. நானு நீ ஊருக்குள்ளதான் சாமி கவுண்டர், நான் உலகத்துக்கே கவுண்டர். நீ உலகத்துக்கே கவுண்டிச்சுக்கிறியா? ஆமா சாமியோ. நீ யாரு, ஊர் எது, பேர் என்ன, எதுக்கு இங்க வந்த அத சொல்லு. நான் யார், நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கிறேன்.
போடுறானு பின்னாடி தேதிக்கு முன்னாடி கருக்குப்பட்டவன கடன் சேர்த்து ஏ சாமி 10 புக்கு 5 ரூபா 10 புக்கு 5 ரூபா 10 புக்கு 5 ரூபா சாமியோ அவ்வளவு சீப்பாக போச்சு மத்தியானத்துக்கு ஒரு 4 டஜன் ஏய் ஊக்கையா ஊக்கு பின்னூக்கு ஏ சாமி ஊர் குறிய எத்தனையோ குருவி பார்த்திருக்கிறேன் நானு நாட்டுல எத்தனையோ குருவி பார்த்திருக்கிறேன் இந்த நூல் குருவின்னு சொல்றீங்க அது என்ன குருவி அது ஏ ரூபாய்க்கு 3 சாமியோ ஒரு ரூபாய்க்கு 3 குறிய சாமி ரூபாய்க்கு 3 குறிய நூல் குறிய சாமியோ அது ஏன் கொண்டு விடுறது கிளம்ப வாங்கி இரண்டாதான் கொஞ்ச நேரம் பரமாசல போறத கூதி நூல் குருவி இப்ப கோழி பண்ணை வைக்கணும்னு வச்சுக்க ஒரு கோழி பண்ணை கட்டணும் ஆமா சாமியோ மாட்டு பண்ணை வைக்கணும்னாலும் ஆமா அதுக்கு சாமி ஒரு சாலை போடணும் ஆமா சாமியோ ஆட்டு பண்ணை வைக்கிறதுனாலும் ஆமா சாமியோ அதுக்கு ஆட்டு பட்டி போடணும் ஆமா சாமியோ இந்த நூல் குருவின்னு சொல்றீங்கல்ல அதுக்கு ஏதாவது பண்ணை கண்ண கட்டணுமா இல்ல தேவையில்லையா அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமி ஒண்ணுமே வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் சாமி அப்புறம் எப்படிதான் அதை வளர்த்துறது அதை வாங்கி சாமி வாங்கி உங்க வீட்டுக்காரியில விடு சாமியோ வீட்டுக்காரியில எதுல விடுறது எதுல வேணாலும் விடு சாமியோ என்னடா சொல்லிட்டு இருக்கிறாவ சுவாமி வீட்டுக்காரியில எதுல வேணாலும் விடுனாக்கா ஓ சாமியோ உங்க மாமியார்களை விடு சாமியோ எங்கடி விடுறது மாமியார் உங்க மச்சன்களை விடு சாமியோ மாமியாளுக்கு மாமனார் இருக்கிறோம் மச்சனுக்கு மச்சன் மட்டாட்டி இருக்கிறோம் உன் கோமணத்துல விடு சாமியோ ஏ சாமியோ கோமணத்துல விடுறதுன்னா அதுல போடுறா குருவி வளர்த்துறது கூடு கட்டுறது எல்லாம் நீ சொல்லிட்டு வர்ற ஐயோ பொட்டியார சாமியோ இது கூட இந்த கவுண்டருக்கு தெரியல எனக்கு தெரியல என்ன கவுண்டர் இல்ல வெண்ண கவுண்டர் இல்ல நான் வெள்ளால கவுண்டர் ஒரு பண்ணைக்காரனுக்கு இது தெரியல சாமியோ நூல் குருவின்னு நாங்க கேள்வியே பட்டது நீ எப்படி சாமி இந்த நாட்டுக்கெல்லாம் உழைச்சி சோறு போடுதா சோறு எங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு ஓ கொள்ளக்காரன் தெரியுமாமா சாமியோ கேளு தெரியுமா நல்லா தெரியுமா இருக்கு என்னது நூல் குருவின்னு தெரியாது தெரியாதவனுக்கு காலத்துல எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க எங்களால நாங்க பிடிச்சி வளைச்சி பார்த்துட்டோம் நீங்க எல்லாம் வளைச்சி பணக்கார கூட ஆயிட்டீங்க ஐயோ அதெல்லாம் பிடிச்சிருச்சு அந்த பிச்சுக்கும் இடுப்பலாம் ஏன் குருவி எதுக்கு கொத்தும்பா ஏன்டா கொத்தம் அதுக்காக அங்க போடும் அதுக்கு ஒரு கூண்டு கட்டி அதுல விட்டுக்கிறோம் நம்ம தேகத்துல தான் வளரும் வேற இடமா வளராது அது என்னன்னு தான் சொல்லி அவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறா நீயும் சொல்ல மாட்டேங்க தலைவர் தான் தலைப்பேனே ஆமா இதுல சீலப்பேனு எனக்கு சாமி இப்படி கோவம் கூதி வருது உனக்கு என்ன சாமி இப்படி கோவம் கூதி வருது ஏண்டி நாங்க என்ன சீலப்பேனு வாங்குறதுக்கு ஒண்ணுக்கு வந்தா ஏ சாமி எங்க பாத்தையில அப்படிதான் சாமியோ இங்க பாஷையில சீலப்பேனு எங்க பாஷையில அப்படி சாமி பேசல நூல் குருவி ஆமா சாமி நூல் குருவி எல்லாம் இங்க வேண்டாம் வேற என்ன வச்சு அத சொல்லு ஐயோ சாமி பாசப்புண்டம் வேணுமா சாமி பாசப்புண்டம் ஆமா சாமி அதே எவ்வளவு அது உருவாக்கி 7 சாமி அது பாசி இருக்கிறது எத்தோடு அதுக்கு அது எத்தோடு இருக்கும் ஐயோ சாமியோ வேணுமா சாமியோ தெளிவா முன்னாடி போட்டுக்கிட்ட ஒண்ணுமே பேச உமை கூதி மாதிரி என்ன சாமியோ சாமி என்னன்னு சாமி விடுறோம் தெரியாது பூச்சுருண்டியாண்டா துணியில போட்டு வைக்கிறது கவுண்டர ஊருக்கு நாய் பேசுற கவுண்டர பாரு எப்படி எடுத்து வந்து அப்படியே எடுத்து ஆட்டிக்கிட்டு வர ஊருக்கு நாயம் பேசணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சுவாமி எங்க போச்சு அப்படிதான் உங்க பொச்சல் அப்படிதான் எங்க பேச்சுல அப்படிதான் சரி பைய எங்க இருந்து எங்க வந்திருக்கிற சாமி நாங்க வனகுண்டாமலை சாமியோ வனகுண்டாமலை இந்த பக்கம் ஒரு மோன சாமியோ
இந்த பக்கம் ஒரு மலை சாமியும் ரெண்டு பக்கம் தான் இருக்குது. நடுவுல ஒரு ஓடை சாமியும். ஆமா, அந்த ஓடங்க இருக்குது. அந்த ஓடையில எப்பயும் ஈரமே பத்தா சாமியும். ஆமா சாமியும் ஊறிக்கிட்டே இருக்குமா? ஊறிக்கிட்டே இருக்கு சாமியும். அத கோரம் முளைச்சுட்டே இருக்கு சாமியும். யாராலையும் அழிக்க முடியாது சாமியும். அப்புறம் அந்த கோரை என்னதான் பண்ணுவீங்க? ஏ சாமியும் அது யாராலையும் அழிக்க முடியாது சாமியும். சரி, அது அப்படியே தான் இருக்குமா? அப்படியே தான் சாமி இருக்கும். சரி, அதுக்கும் இப்ப நீ சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ 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 கடவுளே கடவுளே கடவுளே. அது கேட்டு காடவளை கேக்குறா. ஐயோ ஐயோ ஏ கொட்டியார கவுண்டா சொல்லு சாமி, சொல்லு. வணக்குண்டாமலை வணக்குண்டாமலை. வனகுண்டமலை. இந்த பக்கம் ஒரு மலை, மலை. இந்த பக்கம் ஒரு மலை, மலை. நடுவுல ஒரு ஓடை. ஓடை. அந்த ஓடையில தண்ணி வந்தா என்ன சாமி இருக்கும்? ஓடையில தண்ணி வந்தாங்க என்ன கல்லு இருக்கும், மலைக்கு, மண்ணு பாறை மலைக்கு. இருக்கும். அதான் சாமியும். எங்க அக்காளுக்கு ஒரு குடிச்ச சாமியும். எங்க அக்காளுக்கு குடிச்ச, எங்க மாமியாருக்கு குடிச்ச, எங்க மச்சனுக்கு குடிச்ச, என் கொழுந்தனார குடிச்ச, எப்பனத்தை குடிச்ச, என்னத்தை குடிச்ச சாமியும். ரவுடி. நாற்பத்தி. ஓய், யாரு இவளையா? நீ கம்முனு இருக்கிறியா? இவ்வளவு இழுத்துட்டு போக சொல்றியா என்ன? சாமி. ஏண்டி? ஏண்டி? சுவாமி காதர்ந்த இவளை என்னடா? ஏ கவுண்டரே, கொள்ளக்கார கவுண்டரே, யாருமே எவ்வளவு வந்த மாதிரி எவ்வளவு வளர்ந்த மாதிரி நிக்கிறோம். என்ன ஐயோ இந்த கவுண்டனுக்கு இந்தியாவில குடிச்சணும், நாத்தனாவது குடிச்சணும், மாமியாவது குடிச்சணும், மச்ச நிச்சயம் குடிச்சணும். கடைசியா இவ்வளவு குடிச்சங்கிறால நான் பௌத்துக்கு சோறு திங்கிறதில்ல, இவன் சாண்டையா குடிக்கிறான். போய் சண்டைக்கு போற இல்லையா? அவன் சாண்டை குடிக்கிறான். இல்லையா? உனக்கு தெரியல அவங்க பாச, எனக்குலாம் தெரியும். உனக்கு தெரியும். அதனாலதான் என்ன கேட்டாலும் தெரிஞ்சு வெடித்தன. அதனாலதான் அவன் கூட சுத்திட்டு இருக்கிறியா நீ? ஆமா. சரி, அவன் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? அட குடிச்ச ஓலை குடிச்ச, ரெண்டு போடுறது. ரெண்டு போடுறது. சாமியோ இன்னொன்னு இருக்கு, இன்னும் இருக்கு. அது கேட்டுக்கோ. எங்க மச்சானது ஊம்பு, எங்க மாமனது ஊம்பு, எங்க அண்ணனது ஊம்பு, என் தங்கச்சி இது ஊம்பு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். ஐயோ கவர்றா ஒரே குத்துல போடல, அப்படியே போத 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 போதன்னு வெளியே கொண்டு போயிடும். என்னடா ஆச்சு? மச்சானுக்கு ஊம்பு. தப்பு இல்லையா? நியாயமா தான் சொல்றேன். இல்லையா? நியாயம். ஊம்புறதெல்லாம் நியாயமா? அது ஊம்பு இல்ல, ரூம்பு 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 வீடு ரூம்பு. அந்த ஓட ஓட ஆளுக்கு ஒரு ரூம்பு இருக்குதாண்டா. ஐயா ஆளுக்கு ஒரு ரூம்பு கட்டிக்கிறாங்க. இது சேர போட்டு வாங்கல ஒரு கோட்டை மாதிரி மாரியம்மன் பண்டிகை அங்க செஞ்சணும். அங்க பாசிமணி ஊசிமலை இதெல்லாம் விற்பனை செஞ்சோம். வித்தோம். 2 நாள் அங்க இருந்தோம் சாமி. 3ஆம் நாள் என்ன சாமியோ தெரியாது. சொல்லு சாமியோ தெரியாது. பனங்காடு அம்மா காளியம்மா திருவிழா பண்டிகை திருவிழான்னு சொன்னாங்க சாமியோ. அதுக்கு பசிப்புண்ட ஊசி மாலை ஏதோ விற்கலான்னு வந்த சாமியோ. அப்படியா? நேத்து வந்திருந்தாலும் ஏதோ விற்க வேணுமா? இன்னைக்கு நோம்பி முடிஞ்சு போச்சு. அது விற்கிறதுக்கு வந்த சாமி. அதான் இங்க தங்கி இருக்கிறோம். ஓஹோ. ஐயா இங்க பாரு. ஏன் சாமியோ